இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரையோபாட். ட்ரையோபாட்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்ட் பார்க்கலாம். எவ்வளோ கேம்பெயின் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கவுண்ட் வந்து இங்கே காமிக்கும். ரீட் ரேட்டும் நமக்கு இங்கே பர்சன்டேஜில் வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கேம்பெயின் வந்து எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ணும். ரீட் ரேட் வந்து ஷோ பண்ணும். எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த கவுண்ட் வந்து இங்கே காமிக்கும். நம்மகிட்ட டோட்டலாக எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் எவ்வளோ ஓப்பன் சேட்ஸ் வந்து இருக்குன்னு ஷோ பண்ணும். ரிப்ளை பாட்ஸ் வந்து எவ்வளோ ரிப்ளை பாட்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்ற கவுண்ட் வந்து இங்கே வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே சென்ட் கேம்பெயின் கொடுத்து இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட் கான்டாக்ட் கொடுத்து நம்ம கான்டாக்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ரிப்ளை பாட்ல வந்து நம்ம இங்கே வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். கிரியேட் டெம்ப்ளேட்ல இங்கேயே நம்ம வந்து டெம்ப்ளேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கான்டாக்ட் மாடியூல் பார்க்கலாம். கான்டாக்ட்ஸ் நம்ம எப்படி கான்டாக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ கான்டாக்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதோட இமேஜ் ஏதாவது நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ணால் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, எந்த குரூப்ல வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். கண்ட்ரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தாலே இங்கே வந்து ஷோ பண்ணிடும். ஸோ எனேபிள் ஏஐ பாட்னா நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐ வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம். சர்வீஸ்ன்றது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்தா வந்து கான்டாக்ட் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேக்கு கிளிக் பண்ணி நம்ம வந்து பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப்ஸில் வந்து நம்ம வந்து குரூப்பை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ குரூப் கொடுத்து அந்த குரூப்போட நேமை கொடுத்து இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்சர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபில்டர் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்ஷன்ஸில் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலரை வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் ஃபீல்ட்ஸை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ஃபீல்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும். அந்த ஃபீல்டை கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபீல்டு நேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பேக் பட்டன் இருக்கு, நம்ம பேக் போனாலும் பேக் போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் எப்படி பல்காக வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இதில் வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைல் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அது எப்படி ஃபார்மேட்டில் இருக்கணும்னா நேம், ஃபோன் நம்பர் இது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன குரூப்பில் வந்து அவங்க பிலாங் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபார்மேட்டில் இருக்கணும்னா இந்த நேம் கான்டாக்ட் இப்போ நான் காமிக்கிற இந்த சாம்பிள் மாதிரி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்டாக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நேமை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம், ஃபோன் நம்பர், அந்த பர்டிகுலர் குரூப்பு, கண்ட்ரி, அப்புறம் சப்ஸ்கிரைப்டு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் பீப்புளெலாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லுவோம். ஆப்டட் அவுட்னா வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து ஆப்டட் அவுட். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் வந்து பல்க் ஆக்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம இதை வந்து கொடுத்து ஆட் குரூப் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ குரூப்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பல்க் ஆக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் சேட் கொடுத்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து சேட்டும் பண்ணலாம். எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எடிட்டும் பண்ண முடியும் நம்மளால இந்த கான்டாக்டை. இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ செட் ஆஃப் மெசேஜஸை வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸாக கிரியேட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது நம்ம பர்பஸ் இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டெம்ப்ளேட் கொடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும். மார்க்கெட்டிங்னா என்னன்னா அது வந்து நம்ம ப்ரமோஷன்ஸ்க்காக, இப்போ ஆட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ யூட்டிலிட்டி அப்படின்னா வந்து நம்ம டிரான்சாக்ஷன், ஸோ அதுக்காக வந்து இதை பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இதுக்காகலாம். ஸோ இதில் வந்து நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர். நமக்கு வந்து ஹெட்டர் வந்து என்ன டைப்பாக இருக்க போகுது, டெக்ஸ்டா இமேஜா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஹெட்டர் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த கண்டென்ட்ல வந்து என்ன கண்டென்ட் வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே அப்டேட் பண்ண வந்து இங்கே ப்ரிவியூவில் வந்து நமக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும் என்னெல்லாம் அப்டேட் பண்ணுறோமோன்னு. ஃபூட்டரில் வந்து நம்ம என்ன வந்து கடைசியாக கொடுக்க போகிறோம், தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவிக் ரிப்ளை பட்டன். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து அங்கே பட்டனாக வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து 2 கேட்டகரியா வந்து இங்க வந்து சொல்லலாம். ஒன்னு இன்ட்ரஸ்டட், இன்னொன்று நாட் இன்ட்ரஸ்டட். இன்ட்ரஸ்டட்னு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு இங்க வந்து ஷோ பண்ணும். நாட் இன்ட்ரஸ்டட்னு கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வந்து இந்த விசிட்ன்ற பட்டன் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லிங்க்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம வெப்சைட்டோட லிங்க்கை. நெக்ஸ்ட் வந்து கால் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பட்டனை வந்து ஷோ பண்ணும். ஸோ பட்டன் நேம்ன்ற இடத்துல வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் பட்டன் அது இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பரில் நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து இங்கே கொடுப்போம். நெக்ஸ்ட் ஆஃபர் கோட், ஏதாவது ஆஃபர் கோட் இருக்கு, கூப்பன் கோட் அப்படின்னு இங்கே கொடுப்போம். ஸோ அங்கேயே அதே மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரிவியூவில் வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து ஹெட்டர், நெக்ஸ்ட் வந்து பாடி, நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த ஃபூட்டர், இது ரெண்டுமே பட்டன்ஸ், இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட். அப்போ விசிட்டை கிளிக் பண்ணாலும் வந்து நம்ம வெப்சைட்க்கு போகும். காலை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபோன் கால் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் கோட். ஸோ இது வந்து நம்ம அப்ளிகபிள்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். சேவ் டெம்ப்ளேட் கொடுத்தா அது வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிங்கை கிளிக் பண்ணால் வந்து இது வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் மேனேஜர்னா இது வந்து நம்ம எஃபியோட வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ நம்ம அங்கேயும் போய் நம்ம வந்து டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை டெலீட் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் வாட்ஸ்அப் மேனேஜரில் நம்ம டெலீட் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளால எடிட் தான் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு வேணாம் இந்த டெம்ப்ளேட் அப்படின்னா நம்ம இங்கே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல் வந்து பாட்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டெம்ப்ளேட் பேஸ்டாக பண்ணுறது, இன்னொன்று வந்து மெசேஜ் பேஸ்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் டெம்ப்ளேட் வந்து கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டோட நேம் எந்த டெம்ப்ளேட் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கணும் நம்ம இதில். நெக்ஸ்ட் ரிப்ளை டைப், ஒருவேளை வந்து எக்ஸாக்டான மேட்சா இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து எக்ஸாக்ட் மேட்ச். இல்லை ஏதாவது மெசேஜ் கண்டென்ட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அது இந்த டைப்பை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர். இதில் வந்து எப்படின்னா இப்போ ஹாய், ஹெல்ப் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை கொடுத்தா வந்து இந்த பாட் வந்து நம்ம கிரியேட் ஆயிடும். இன்னொரு டைப் வந்து மெசேஜ். இதுல வந்து நம்ம நேமை கொடுத்துக்குவோம். ரிப்ளை டெக்ஸ்ட். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ண போறோம். ஸோ ஹாய், அவங்களோட நேம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபார்மலா ஒரு மெசேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம் இங்க. ஸோ இதோட ரிப்ளை டைப் வந்து எப்படி இருக்கணும்ன்றத நம்ம செலக்ட் பண்றோம். ஆன் எக்ஸாக்ட் மேட்சா, இல்லைன்னா கண்டென்ட் பேஸ்டா, இல்லைன்னா கிளைண்ட் சென்ட் த ஃபர்ஸ்ட் மெசேஜா. ஸோ இதுல வந்து எந்த டைப்புன்றதை கொடுத்துட்டு ட்ரிகர் அந்த கீவேர்டை நம்ம வந்து இங்க கொடுக்கணும். ஸோ ஹாய்ன்ற கீவேர்டு இங்க நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர். என்ன டைப் ஆஃப் ஹெட்டர் வந்து நம்ம கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. ஸோ ஃபூட்டர் வந்து வில் ரீச் யூ சூன் அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுத்துக்குவோம், இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து இல்லை பட்டன் பேஸ்டாக நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம பட்டன் பேஸ்டாக கொடுத்துக்கலாம், என்ன பட்டன்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க். ஸோ நான் வந்து லிங்காக கொடுக்குறேன் அப்படின்னா லிங்க் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இன்சர்ட் கிளிக் பண்ணி வந்து இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளோஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளோஸில் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை கிளிக் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோஸு. இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும், இன்சர்ட் பண்ணணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ மேக்கரை வந்து நம்ம கிளிக் பண்ணணும்.
கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்தரா வந்து மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற பட்டனை வந்து அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகும். ஸோ அதுக்கடுத்து வந்து அதை கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து போகும். ஸோ செட் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆகுறது அதுதான் வந்து இங்க வந்து செட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஃப்ளோஸ். இதை வந்து நம்மளால எடிட்டும் பண்ணிக்க முடியும், டெலீட்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கலாம். கேம்பெயின்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து சென்ட் பண்றது தான் வந்து கேம்பெயின். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து நேம் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன டெம்ப்ளேட்டை வந்து அனுப்ப போறோம்னு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்ஸ், நம்ம வந்து பர்டிகுலர் குரூப்புக்கு கொடுக்குறோமா இல்லை சென்ட் டு ஆல் கான்டாக்ட்ஸ் கொடுக்குறோமான்றதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஷெட்யூல் டைம்ல இந்த டைம்ல தான் எனக்கு வந்து சென்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இமீடியட்டா போகணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தா வந்து சென்ட் ஆயிடும். ஸோ இதில் ஒன்று சென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் குரூப்போட நேம் ஷோ பண்ணும், என்ன டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கான்டாக்ட்ஸ்க்கு போயிருக்கு, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ வந்து டெலிவர் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து ரீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து நமக்கு வந்து காமிச்சிரும். இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு எப்படி ஷோ பண்ணுன்னா அந்த ஃபோன் நம்பர், நேமு, மெசேஜ், என்ன மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து எப்போ வந்து அதை பார்த்துருக்காங்க, ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷோ பண்ணிடும். டெலிவர்டா, ரீடா, இல்லை ஃபெயில்டா, இது எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணிடும். இங்கே வந்து நம்ம ரிப்போர்ட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்கே நெக்ஸ்ட் மாடியூல் வந்து சேட். சேட்ல வந்து இப்போ 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ஆல்னா வந்து எல்லா கான்வர்சேஷன், எல்லா கான்டாக்ட்ஸ் பேசுனது எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். மைன் அப்படின்னா வந்து நம்ம பேசுனது மட்டும், அந்த பர்டிகுலர் யூசர் பேசுனது மட்டும் வந்து இங்கே ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் நியூவான ரீசெண்டாக பேசுனது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். இப்போ நான் பர்டிகுலர் கான்டாக்டை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களோட கான்வர்சேஷன் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு ஷோ பண்ணிடும் டோட்டலாக. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஏஜென்ட்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னா வந்து ஒவ்வொரு லீடையும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ நீங்க இந்த லீடை பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நமக்கு ஒரு மாடியூல் இருக்கு. அது வந்து ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் போய் நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த லீடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து அந்த பர்சனோட நேம் வந்து ஷோ பண்ணும். இதை வந்து நம்மளால எடிட்டும் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். லாகின் அஸ்ன்றதுல வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணிடும் அவங்க வந்து எந்த லீடை வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப் விஜெட் மாடியூல். ஸோ வெப் விஜெட்னா என்னதுன்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ யூசர் வந்து அதை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் ஃபீல்டை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் டெக்ஸ்ட், ஹெட்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கிருந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் சப்டெஸ்ட். நெக்ஸ்ட் விஜெட் டெஸ்ட், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் அது அப்படின்றத இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டன், என்ன பட்டன் வந்து இங்க நம்ம கொடுக்குறோம், சேட் ஆன் வாட்ஸ்அப் அந்த மாதிரி நம்ம இங்க வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஜெட் டைப், என்ன டைப் ஆஃப் விஜெட் இது அப்படின்றத கொடுத்துக்கலாம். வித் டெக்ஸ்ட் சேட் பட்டன் இல்லைன்னா வித் இன்புட் ஃபீல்டா, 2 டைப்பா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்புட் ஃபீல்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்து என்ன டைப் ஆஃப் மெசேஜ் இருக்கணும்ன்றத கொடுத்துக்கலாம். ஸோ பட்டன் கலர், ஹெட்டர் கலர் இங்கே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு விஜெட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிஐ இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஏபிஐ இன்ஃபர்மேஷனில் நமக்கு வந்து ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுவோம். ஏபிஐ டோக்கனுன்றது வந்து நமக்கு ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின் ஃபார் ஏபிஐ வந்து எதெல்லாம் வந்து கேம்பெயின் மூலியமா வந்திருக்கு ஏபிஐஸ், அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ஆப்ஸ் பார்க்கலாம். ஆப்ஸில் ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து செட் பண்ணுறோம் உங்களுக்கு, எனேபிள் ஏஜென்ட்ஸ், ஷோ ஒன்லி அசைன் சேட்ஸ் டு ஏஜென்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நான் அந்த யூசர் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ், இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரே லாங்குவேஜாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன லாங்குவேஜ்ன்றதை வந்து எனேபிள் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்ன்றது இங்கே வந்து நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து வெப் ஹூக்ஸ். இது வந்து நம்ம எப்படின்னா நம்ம டேட்டா வந்து
இப்போ நம்ம வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து காண்டாக்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேட் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இதை காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட் இருக்குன்னா அதை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ், என்ன டைப் ஆஃப் மெசேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத காமிக்கும். இப்போ பிளாக் லிஸ்ட், இப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்களாம் வந்து பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி வந்து யூசர்ஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட் செட்டிங்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் மெசேஜை வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ல வந்து நம்ம கரண்டா வந்து என்ன பிளான்ல இருக்கோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணணும். இதுல வந்து 3 டைப் ஆஃப் பிளான் இருக்கு. ஒன்று டெமோ பிளான், மந்த்லி பிளான், இயர்லி பிளான். இதோட வந்து ட்ரையோபாட்டோட டீடைல்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு.